மயிலாடுதுறை அருகே காரில் சென்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் மணிமாறன் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. படுகொலைக்கு காரணம் என்ன? கொலையாளிகள் சிக்குவார்களா? மயிலாடுதுறையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உட்கட்சி தேர்தலுக்கான விருப்பமனு பெறும் கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி பிற்பகல் வரை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட பொறுப்பாளர் மணிமாறன் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் காரைக்கால் புறப்பட்டுச் சென்றுள்ளார். மயிலாடுதுறை தரங்கம்பாடி மெயின் ரோட்டில் செம்பனார் கோவிலில் உள்ள தனியார் பள்ளி அருகே கார் சென்று கொண்டிருந்த போது 2 கார்கள் அவரை பின்தொடர்ந்து அதிவேகத்தில் வந்துள்ளது. குறிப்பிட்ட இடத்தில் மணிமாறன் சென்ற காரை மடக்கிய அந்த மர்ம நபர்கள் காருக்குள் இருந்து அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் திமுதுவென இறங்கியுள்ளனர். மணிமாறன் சென்ற காரின் கண்ணாடியை உடைத்த அந்த கும்பல் அவரை வெடியை எடுத்து போட்டு கொடூர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். முகத்தை குறிவைத்து வெட்டி சிதைத்த அந்த கும்பல் அவர் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்த பின்னர் அங்கிருந்து கார்களில் ஏறி தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து ஆதாரங்களை சேகரித்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு காரைக்கால் மாவட்ட பாமக செயலாளராக இருந்த தேவமணி கொலை வழக்கில் மணிமாறன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இக்கொலை நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.